நேயர்களுக்காக தமிழர் சேனை தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்று பல ஆண்டுகளாக கட்சி ஆரம்பிக்க போகிறார், கட்சி தொடங்க போகிறார் என்ற இந்த சூழ்நிலையில் இன்று கட்சிக்கு பெயர் சூட்டி கட்சியை ஆரம்பித்து விட்டார் நடிகர் விஜய். இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் நடிகர்கள் கட்சி தொடங்குவது இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. விஜய் எதுக்காக எப்படி இருக்கும்? நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகமாக இன்றைக்கு அவருடைய கட்சிக்கு பெயர் சூட்டியிருக்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவு வர தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் அல்லாதவர்கள் கட்சி தொடங்குகின்ற பொழுது திராவிடம் என்கின்ற வார்த்தையை மையப்படுத்திய அவர்களுடைய கட்சி இருக்கும். நீங்கள் விஜயகாந்த், வைகோ போன்றவர்களுடைய கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிடம் என்ற ஒரு சொல்லை மையப்படுத்தி அவர்களெல்லாம் கட்சி ஆரம்பிப்பார்கள். விஜய் அவர்கள் தமிழர் என்ற காரணத்தினால் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலே அவர் ஆரம்பித்திருக்கிறார். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அவருடைய அரசியல் கொள்கையாக, ஒரு ஆதி தமிழனுடைய கொள்கையாக, கருத்தியலாக, சாதி பேதமற்ற தமிழர்களுடைய கருத்தியலை இங்கு முன்னிறுத்தி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இது யாருக்கு அச்சத்தை கொடுக்கும், யாருக்கு நன்மை பயக்கும் என்று சொன்னால், திராவிடம் பேசி இந்த மக்களை ஏமாற்றிய இந்த வடுகர்களுக்கு எதிராகவும் அச்சத்தை கொடுக்கும். இன்றைக்கு திராவிட மாடல் அரசுக்கு அச்சத்தை கொடுக்கும், விஜயகாந்த் கட்சிக்கு அச்சத்தை கொடுக்கும், தேமுதிகவுக்கு மதிமுகவுக்கு அச்சத்தை கொடுக்கும், இவர்களெல்லாம் அதிமுகவுக்கு கூட அச்சத்தை கொடுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்ததினால். ஆனால் தமிழர்கள் நயம் பயக்குகின்ற விதமாக சாதி பேதமற்ற ஒரு அரசியலை நடிகர் விஜய் அவர்கள் இங்கே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்களை ஆரம்பித்திருக்கிறதை தமிழர் சேனை நெஞ்சார பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. எதிர்கால இளைஞர்களுடைய ஒரு அரசியலை, ஒரு புரிதலை நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அரசியல் தலைவனாக உருவெடுத்திருக்கிறார் என்பதை நினைத்தால் உண்மையிலேயே வடுகம் தோத்து போகின்றது. தமிழன் தமிழனாக மீண்டு எழுகின்ற ஒரு அரசியலை நடிகர் விஜய் அவர்கள் கட்டமைப்ப முனைவார் என்பது தான் என்னுடைய திட்டம். அது மட்டும் அல்லாது வள்ளுவன் வழியில் நின்று பூங்குன்றனுடைய பாடல் வரிகளிலே அவர் நிறுத்துகிறார். என்ன என்று சொன்னால், பூங்குன்றனுடைய கவிதை என்ன சொல்லும் என்று சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற ஒரு அருமையான தத்துவத்தை தமிழர்கள், அறம் சார்ந்த வாழ்ந்த தமிழர்கள் அந்த கொள்கையில்தான், இந்த கொள்கையை காட்டித்தான் திராவிடம் இன்றைக்கு கால் ஊன்றியது. அதை தமிழர் விஜய் அவர்கள் அதே கருத்தியலை, அதே சித்தாந்தத்தை இங்கு எடுத்து ஆள வருவது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என்றதான் நான் பார்க்குறேன். விஜய் அவர்களுடைய கட்சி மீண்டும் சிறப்புற இளைஞர் மத்தியில் பரவி சாதி பேதமற்ற ஒரு அரசியலை, உண்மையாகவே சாதி ஒழிப்பை அவர் எடுப்பார் என்று நம்புகிறேன். வடக்கில் இருக்கிறவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கன்னடன் தன்னுடைய சாதியை பின்னுக்கு தள்ளி இனத்தை முன்னிறுத்துகிறான். ஒரு மலையாளி தன்னுடைய சாதியை பின்னுக்கு தள்ளி இனத்தை முன்னிறுத்துகிறான். ஒரு தெலுங்கன் தன்னுடைய சாதியை பின்னுக்கு தள்ளி இனத்தை முன்னிறுத்துகிறான். ஆனால் இந்த தமிழர் திருநாட்டில் மட்டும்தான் தமிழன் சாதியை முன்னிறுத்தி தன் இனத்தை பின்னுக்கு தள்ளியிருக்கிறான். அந்த நிலையில்தான் இவர்கள் இந்த அரசியலை மேம்போக்காக பார்க்காமல், நாம் விஜயனுடைய அரசியலை, இந்த அரசியல் நுழைவை நாம் பாராட்டப்பட வேண்டும். இங்கு சாதியாக திராவிட மாடல், சமீபத்தில் கூட ஒரு அமைச்சர் என்னது ஒரு காந்தி என்ற ஒரு அமைச்சர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதி அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சர் ஒரு அருவருப்பு தகுந்த வார்த்தையை பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்த ஒரு சமுதாயத்தை, ஆதி தமிழ் குடியை கொச்சப்படுத்துகின்ற
அவல நிலையில்தான் சாதி வெறி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்திருக்கிறது. இவர்கள் சாதி ஒழிப்பு, சமத்துவம் என்ற பொய்யான சித்தாந்தத்தை, முடியாத சித்தாந்தத்தை தமிழர்கள் மத்தியில் விதைத்து இவர்கள் திராவிடம் என்ற பெயரில் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் என்னுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பா ஏற்படுத்தித்தான் ஆகணும். ஏற்படுத்தினால்தான் அது கட்சி. இல்ல இப்ப நடிகர்கள் எல்லாமே கட்சி தொடங்கிடணும், இது பண்ணணுங்கிற ஒரு கோர்வையில இருக்காரு. அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்துதான் அதிகமான வசனங்கள்லாம் வச்சிருக்காரு. அவர் எப்படி சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத முன்னெடுப்பாரு? இல்ல அவர் சொல்லியிருக்காரு. அது கதை திரைக்கதை என்பது விஜய் இது இல்லை, அது இயக்குனருது. அது நீங்க திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்க்கணுமே தவிர ஒரு தனிநபர் அரசியலாக பார்க்கக்கூடாது. இது சமூகத்துக்கு உண்டான அரசியல் அவர் பேச வர்றாரு. நீங்கள் திரைப்படத்தில் வில்லனா நடித்தவங்க வில்லனாக தான் இருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. அவங்க தனிநபர் ஒழுக்கத்தில் கதாநாயகனை விட வில்லனா நடித்தவங்க உண்மையிலேயே அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள் பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ன்றது தான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழர்கள் அல்லாதவர்கள் பேர் வைக்கும்போது திராவிடம் இல்லை. இப்போ தினகரன் கூட அவர் என்னதான் திராவிடத்தில் இருந்தாலும் அவரும் அந்த திராவிட வார்த்தையை பயன்படுத்த பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஓங்கல் போங்க, உங்கள் கேமரா எடுத்துகிட்டு வாங்க, நான் சவால் விடுறேன் இந்த திராவிட மாடல் அரசுக்கு. ஓங்கலுக்கு போவோம், கேமரா எடுத்து போவோம். கேமரா எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஓங்கல் இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் திராவிடரான்னு கேட்டு பாருங்க. அவன் திராவிடன்னு சொல்லுவானா இல்லை நான் தெலுங்கன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? அவனுடைய மொழியும் இனத்தை தான் முன்னிறுத்துவான். இதுதான் யதார்த்தம். திராவிடம் என்பது தெலுங்கு தான். நீங்க நினைக்கிற மாதிரி திராவிடம் என்பது தமிழர்களுக்கு உண்டானது இல்லை. திராவிடம் என்பது 5 மொழி கலப்புன்னு நீங்க சொல்லிக்கலாமே தவிர இது தமிழருக்கு உண்டானது இல்லை. அது நீங்க தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும்ன்றது தான் உண்மையிலேயே. திராவிடம் என்பது தமிழர்களை ஏமாற்றுவது. திராவிடம் என்பது ஒரு பொய்யானது, பொய். திராவிடம் என்று யாருமே இல்லை. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். திராவிடம் அப்படின்னு இப்போ முதல்வர் இருக்கிறார, அவங்க குடும்பத்தில் போய் நீங்கள் திராவிடர்கள், உங்கள் முன்னோர்கள் ஆதி திராவிடர்களா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. உங்கள் முன்னோர்கள் ஆதி திராவிடர்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பார்ப்போம். வைகோ கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்க, ஐயா நீங்கள் திராவிடம்னு உங்கள் கட்சி பேரில் வச்சிருக்கீங்களே, நீங்கள் திராவிடம்னு சொல்கிறீங்களே, உங்கள் முன்னோர்கள் ஆதி திராவிடர்களா? ஆதி திராவிடன்னு நம்ம யாரை சொல்கிறோம்? இங்கே பெரும்பான்மையாக இருக்கின்ற பறையறைகளைத்தான் இன்றைக்கு ஆதி திராவிடர்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய முன்னோர்கள் பறையர்னு அவங்கள ஒத்துக்க சொல்லுங்க, நம்ம ஏற்றுட்டு போவோம். திராவிடம் என்பது உண்மைன்னு எடுத்துகிட்டு போவோம். ஏற்றுக்குவாங்களா? இனத்தை பற்றி பேசுவாங்களா? அல்லது திராவிடம் என்ற பெயரில் நாங்கள் வேறங்க அப்படின்னு சொல்லாத மழுப்புவாங்களா? என்ன செய்வாங்க அவங்க? மழுப்பி தானே பேசுவாங்க அவங்களா? விஜய் 2024 வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அவர் முன்னிறுக்கிறார். இது இப்ப இந்த பெயர் அறிவித்தது இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த விதமான பாதிப்பை இந்த திராவிட கட்சிக்கு ஏற்படுத்தும்? இப்ப ஆளுகின்ற கட்சி இல்லை, இப்போ ஒன்றும் பெருசாக வாய்ப்பு குறைவு. ஏன்னா தொலைதூர நோக்கில் உண்மையிலேயே விஜய் தொலைநோக்கு பார்வையில் தான் இந்த தேதியை இப்போ இந்த கமலஹாசன் ஒரு நடிகர் ஆரம்பித்தார், இன்னும் ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னார். இப்போ யாரோட கரைஞ்சி போயிருக்காரு? திமுகவோட இருக்காரு இல்லையா? திமுகவோட கூட்டணி வைப்புன்னு சொல்கிறாரு. இன்னமும் டார்ச் லைட் அடித்தார், அதை காட்டினார், இதை காட்டினார். இவங்க வடுகம், அதுதான் வடுகம். இவர் வடுகர் இல்லை. யாரு? விஜய் வடுகர் இல்லை, அவர் தமிழர். தமிழர் இந்த மாதிரி நடிக்கிற வேலை இங்கே தேவையில்லை. இப்போ அழுத்தம் கொடுப்பதனால் அழுத்தம் அவர் படத்திற்காகட்டும் அவருக்கே பல அழுத்தங்களை கொடுக்குறாங்க. இல்லை அப்படி அழுத்தம் கொடுத்துட்டா இவங்க எல்லாம் செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ கூட இந்த அரசு மனசு வச்சா யாரு மேலே வேணா கஞ்சா வச்சிருக்கிறாருன்னு கேஸ் போடலை. ஜெயலலிதா ஆட்சியில் நடராசன்
முனைவர் மேலே கஞ்சாவை வச்சிருந்தாருன்னு வழக்கு போட்டாங்களா இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? அது மாதிரி வந்து அரசு மனசு வச்சா யார் மேலே வேணாலும் அழுத்தம் கொடுக்கலாம். கமலஹாசன் இந்த நாட்டை விட்டே ஓடுறவன் அழுதாரா இல்லையா? அழுத்தம் கொடுக்கப்பட்டதே இல்லையா? அதெல்லாம் இல்லை, அது இல்லைங்க. இங்கு ஒரு வெற்றிடம் இருக்கு. தவறுதலா நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மக்கள் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆமா, வேறு மறைந்த கருணாநிதி பேசாத தமிழா? இல்ல 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 இல்ல, நான் இது அதுக்கு தான் தொடர்பாரு. இல்ல இல்ல, யாருக்கு? வேறு கருணாநிதிக்கெல்லாம் பற்றெல்லாம் கிடையாது. இவங்க உங்களுக்கு புரியாம பேசுறீங்க. இங்க இருக்கிற ஊடகவியலாளர்கள் விஜயகாந்த் தன்னை வள்ளல்னு தான் பேருக்கு முன்னாடி அடைமொழி சோறு போட்டது எந்த தமிழனாவது சொல்லி காட்டுவானா? அப்புறம் இன்னைக்கு யார் கிளப்புறா? ஊடகம் தானே கிளப்புது. பாருங்க, இங்க தமிழனை விட தூய தமிழில் பிழைக்க வந்தவர்கள் பேசுவது என்பது இங்கு புதுசல்ல. இந்த மண்ணை ஆளுவதற்காக இவர்கள் போடுகின்ற விதை தான் இந்த மாதிரியான. நான் வந்து விஜயகாந்த் வந்து பெருசா செஞ்சிட்டாரு, இங்க அரசியல் செஞ்சிட்டாரு. அரசியலுக்கு வந்தாரா இல்லையா? ஏன் வந்தாரு? பாருங்க, இங்க எல்லாம் வந்து தமிழர்களை ஏமாற்றுவதற்கு இந்த வடுகம் போடுகின்ற நடிப்பில் இதெல்லாம் ஒண்ணு. இப்ப இருக்கிற முதல்வர் நன்கொடை வேணும்னா தமிழர்களே உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற இதே முதல்வர் திராவிட மாடல் அரசுன்னு பதிலா ஏன் தமிழர் மாடல் அரசுன்னு வைக்கல? ஏன் சொல்லல? இந்த கேள்விக்கு யாருக்காவது விடை இருக்கா? கிட்டத்தட்ட 81,000 ஏக்கர் நிலம் அந்தியூர் பக்கத்துல இன்றைக்கு ஈரோடு இல்ல, காவேரா என்கின்ற ராமசாமி நாயுடு பேர்ல ஒரு இது வைக்கிறாரு. எதுக்கு வைக்கிறாரு? வீரப்பனார் பேர் வச்சிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. அன்றைக்கு எல்லையை காத்த எல்லாளன் மாவீரன் வீரப்பனார் பேர் வைக்கலாம். அந்தியூர் பகுதியில் 81,000 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு வந்து ராமசாமி நாயுடு பேரை வைக்கிறார். யார் வைக்கிற? அவருக்கு அந்த காட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எதை எடுத்தாலும் இந்த 2 பேரை விட்டா இந்த நாட்டில் ஆளே இல்லையா? அது டிஆர் பாலு ஒரு இடத்துல சொல்றாரு, நாங்கள் எது செஞ்சாலும் ஓட்டு எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியணும் ஒரு முறை பேசியிருக்காரு. அந்த சூட்சமத்தை இந்த தேர்தலையும் இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளோ அநியாயம் பண்ணுறான், எவ்வளோ சாதி கொடுமை இருக்கு, எவ்வளோ வெறித்தனமாக எத்தனை இன்றைக்கு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை பெண்களுக்கு வந்து இவங்க வந்து அவதூறா பரப்புறான், சூடு வைக்கிறான். குழந்தை தொழிலாளர் பெண் தொழிலாளருக்கு கூட கேட்பதற்கு நாதியற்ற கம்யூனிஸ்டுக்காரன் இருக்கிறான் அந்த மண்ணில். ஒரு என்ன செய்யறது? இப்படித்தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பது தமிழர்களை திட்டமிட்டு ஏமாற்றி கொண்டிருப்பதை புரிந்துதான் நடிகர் விஜய் அவர்கள் இப்படி தமிழர் வெற்றி கழகம் என்ற பெயரிலே ஒரு கட்சியை தொடங்கி இருப்பது என்பது தமிழர் சேனையின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.